இன்றைக்கி நம்ம வீட்டில் உடச்சி ஊற்றுனா குழம்பு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பையும் கடுகும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இந்த எண்ணெயிலேயே நம்ம குழம்பு மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அது எண்ணெயை போட்டு நல்லாயிருக்கும். இந்த பச்சையோட ஊறம் போயிடும். இந்த குழம்பு காய்ச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியை உப்பு போட்டாச்சு. மிளகாப்பொடி எண்ணெய் விட்டு வதக்கணும். வாடை நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி வாடை அடிக்காமல் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முட்டை குழம்பு நல்லா கொதிக்குது. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். ஒரு கேமரா கையில், ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் முட்டை ஊற்ற முடியாது. இதை உடச்சி ஊற்றி காமிக்கிறேன். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உடச்சி ஊற்றின முட்டை அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இல்லை பொசு பொசுன்னு வந்துடுச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கும். கறி குழம்பு மாதிரி. கொஞ்சம் அப்படி நேராக கொத்தமல்லி எடுத்து வைக்கலாம். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின குழம்பு. அடுப்பு அமர்த்திக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட செஞ்சு வருங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.